ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 20 மும்பை இந்தியன்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் வந்து 7th April 3:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. வான்கடே ஸ்டேடியமில் தான் அந்த மேட்ச் நடக்க போகுது. கடைசியாக நடந்த வான்கடே ஸ்டேடியமில் மேட்சஸ் டீட்டெயில்ஸுமே எடுத்திருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு டீம்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து சுமாரான டீம் தான். பெரிய அளவில் சொல்கிற அளவுக்கு ஒரு டாமினேட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. பட் சூரியகுமார் யாதவ் உள்ளே வரப்போ மும்பை வந்து வேறு மும்பையாக தெரிவாங்க. பட் அவருமே பெரிய அளவில் ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் தான் வராரு. எப்படி ரிஷப் பந்த் சடனாக ஒரு மேட்ச் ஆடுறப்போ ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாரோ, அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆட வைக்கிறாங்களான்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஜுரி, அதுக்கப்புறம் சர்ஜரியிலேருந்து வராரு. சப்போஸ் ஒரு மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கூட நமந்தீர் ஆட வைக்கலாம், அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். ஸோ அது என்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் வந்து 3:30 ஸ்டார்ட் ஆகுது. டபுள் ஹெட்ரு. நான் முன்னாடியே டெலகிராம் சொல்லியிருப்பேன். 8ஆம் தேதி ஏப்ரல் CSK KKR மேட்ச்லேருந்து நம்ம ஸ்மால் லீக் கொடுக்க ஆரம்பிப்போன்னு. நான் எப்படி கேட்குறீங்க அதுக்காண்டி நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 4 மேட்ச்க்கு வந்து நம்ம கொடுக்கல. ஸ்டாட்ஸு, டிஓபிக்கு, அதுக்கப்புறம் கிராண்ட் லீக்கான டீம்ஸுன்றதை கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியாக வந்து உங்களுக்கு கமிஷன் எடுத்து டியோவில் ஃபேமஸான ஒரு ஆப். மற்ற எல்லா ஆப்புமே இதை பார்த்து காப்பி தான் பண்ணாங்களே தவிர்த்து இந்தளவுக்கு குவாலிட்டியாக வராது. ஸோ டியோ ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். 11 பிளேயரை செலக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ GST ஃப்ரீ ஆஃபருமே தராங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேண்டசி பக்கத்தில் 2K போட்டுக்கோங்க. ரெஃபர் கோடில் 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கோடை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணுங்கள். போனஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். 11 பிளேயர் செலக்ட் பண்ண முடியல, ஒரு பிளேயரை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதுலேயே இன்னொரு ஆப்ஷனுமே டியோ ப்ரோன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்க 5 பேரில் ஒரு பிளேயரும் கீழே இருக்க 5 பேரில் ஒரு பிளேயர் எடுத்து அந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அதில் நீங்கள் வின் பண்ணலாம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. மறக்காமல் 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 112. 50 மேட்ச் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 62 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 169 ரன் இந்த கிரௌண்டில் எதிர்பார்க்கலாம். இனிஷியல் ஸ்விங்குன்றது எப்பயுமே இருக்கும். அது கஷ்டமும் பட்டிருக்காங்க பேட்டர்ஸு. ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 15 முறை டெல்லியும் 18 முறை MIயும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ். இப்போது நம்ம ரோஹித் சர்மா டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசி ஆடின ஒரு மேட்சுக்கான, ஸோ மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸு கடைசி ஆடின அந்த மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை பார்ப்போம். ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஒப்பீனியன்ற ஆப்ஷன் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற எப்படி டியோ ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போசிட்டாக வச்சா கூட நிறைய அமௌண்ட்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்கு பெஸ்ட் ஆப்பு, நோ GST. ஸோ இப்போ 4 நாள் நம்ம ஸ்மால் லீக்கு டீம் கொடுக்காமல் இருக்க போகிறோம். அதனால் இந்த ஆப் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வின்னிங்ஸ் கொடுக்குறப்ப தெரியும் எந்த அளவுக்கு வந்து இதில் வின்னிங்ஸ்ன்றது கிடைக்குன்றது. ஸோ இன்ஸ்டால் பண்ணாங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 172. ஸோ டேவிட் வார்னர் ஹிட்டு. இப்போயுமே டேவிட் வார்னர் எல்லா மேட்சுமே நல்லா தான் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. பியூ சாவ்லா 3 விக்கெட்டு. பட் அந்த ரிதம் இப்போ இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாமே ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவு ஹெல்ப்பே கிடையாது. முகேஷ் குமார் 2 விக்கெட்டு. இங்கே ரோஹித் சர்மா, திலக் வர்மா, இசான் கிஷன் 3 பேர் வந்து அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வான்கடை நடந்த கடைசி 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டுன்றதை பார்ப்போம். 2023 நடந்த மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் 100 அடிச்சிருக்காரு. இசான் கிஷன் 31, ரஷீத் கான் 4 விக்கெட்ஸு. அதே மேட்ச்சில் ரஷீத் கான் 79 ரன் ஸ்கோரும் பண்ணுவார். பேட்டர்ஸுக்கு பயங்கர சாதமாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா டாப் ஆர்டரை விட மிடில் ஆர்டர் பேட்டருக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ்ன்றது இருந்திருக்கு. ஸோ ஆகாஷ் மத்வால் 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பியூ சாவ்லா 2 விக்கெட், கார்த்திகேயன் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா நமக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்த மேட்ச்சு. ஸோ நான் இங்கே வந்து தப்பாக கொடுத்துட்டேன். இதே இதை இங்கேயுமே கொடுத்துட்டேன். அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெண்ட் போல்ட்டு, பர்கர் எல்லாருமே எப்படி வந்து விக்கெட் எடுத்திருப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜ்லன்னு. ஸோ இனிஷியல் ஸ்விங்கு 3 மணி நாள் சரி 7 மணி நாள் ஹையாக இருக்கும். பட் 3 மணி மேட்ச்சில் செகண்ட் போல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். இப்போ இவங்களோட பிளேயிங்னு பார்ப்போம். மோஸ்ட்லி இதுதான் பிளேயிங். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் வின்னு லாஸ் எல்லாமே வரும். ஸ்மால் லீக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மாற்றி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. நான் வின் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன், லாஸ் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன். ஸோ வின்னு லாஸ் எல்லாமே இருக்கும்.
அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. உள்ளேயும் வந்து லிங்க்ன்றது கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸ் தான் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் லாஜிக்கலாக ஒரு சில மிஸ்ஸஸ் ஆகுது, லக் இல்லாமல் போகுது. ஸோ வின்னு லாஸ் சகஜம் தான், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், தெளிவான ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். வின்னார் லாஸு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் லோன் பார்த்துலாம். மோஸ்ட்லி தான் பிளேயிங் லோனாக இருக்கும். முகேஷ் குமார் இன்ஜுரியிலேருந்து உள்ளே வந்துடுவார். குல்தீப் யாதவ் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இசான் கிசான் வந்து இங்கே அபிஷேக் போகிறதுக்கு பதிலாக இம்பாக்ட் சப்பா வந்து மாற்றிப்பாங்க. மற்றபடி பிளேயிங் லோனில் இதுதான் மாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறதில்ல. சேம் டீம் தான். இந்த 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா. அப்படி இல்லாட்டி இசான் சர்மா ஆடுவார். அட்வான்டேஜ் வந்து மிச்சல் மார்ஸாக அதிகம் ஓவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கீ பிளேயரு ஃபார்ம்லேயே கிடையாது. பட் ஆனால் நல்லா ஆடுவார் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டாப்பில் ஃப்ளாப் ஆகினா கண்டிப்பாக கிறிஸ்டின் ஸ்டெப்ஸு சேசிங்கில். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக தோற்றுருவோன்னு தெரிஞ்சாலுமே அவர் ஒன் சைடாக அடித்து கொண்டு போயிடுறாரு. கலீல் அகமதும் சேம் தான். அந்த இனிஷியல் ஸ்விங்கை பயங்கரமாக பயன்படுத்துவார். லெஃப்ட் ஆம் பேசர் வேறு. ஸோ கலீல் அகமது இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய கீ. அக்ஷர் பட்டேலுக்கு முன்னாடி பேட்டிங் கிடச்சா அவருமே டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். இங்கே மும்பை சைடில் பார்த்தோம்னா நமந்தீர் அப்படி இல்லாட்டி சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து போஸ்ட் என்ன போட்டிருக்காருன்னா ஐம் பேக் டு ஹோம்னு போட்டிருக்காரு. எம்ஐயோட ஜெஸ்ஸியோட டேரெக்டாக வந்து ஆடிடுவாரா இல்லை ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஆடுவாரான்றது தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக கோட்ஸி ஆடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. டிம் டேவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹார்திக் பாண்டியா. லூக் கூட்டு உள்ளே வருவார். அந்த யங் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் அண்டர்-19 பிளேயருக்கு பதிலாக இவர் ஆடுவாருன்றது ஒரு கெஸ்ஸு. ஸோ ஆடுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஆகாஷ் மத்வாலை ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளனே ஆட மாட்டார். மற்றபடி டாப்பில் பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, இசான் கிசான் பயங்கரமான ரெக்கார்டு வச்சுருக்காரு. டிசிக்கு எதிராக அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்விங்கை கட் பண்ணிட்டாருன்னா ஆடிடலாம். அவங்க கலீல் அகமதோட தான் போவாங்க. ஓரளவுக்கு வந்து இசான் கிசானால் ஆட முடியும். ஒரு லெஃப்ட் ஆம் பேசராக லெஃப்ட் ஆம் பேட்டர்ன்றது ரோஹித் சர்மா கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். மற்றபடி ஈஸியாக வந்து அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம் இசான் கிசானுக்கு. சூரியகுமார் யாதவ் வரதுனால இன்னுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓவரால் உள்ள என்ன ஒரு இதில் இருக்காங்க எம்ஐன்றதே தெரியல. ஹர்திக் பாண்டியா வந்ததுலேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி தான் இருக்குது எம்ஐ டீமே. நம்ம உண்மையே சொல்லணும், சிஎஸ்கே மாதிரியே எம்ஐயும் மிகப்பெரிய ஒரு டீம் தான். அவங்க எப்படினாலும் மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு டீம். பட் இப்போது அவங்க இருக்க நிலைமையை பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனை தூக்கிட்டு மறுபடியும் ரோஹித் சர்மாவை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாட் என்னென்னா இசான் கிசானோட ஸ்டாட்டு தான் ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட 92 ரன் ஆவரேஜாக டெல்லிக்கு எதிராக வந்து அடிச்சிருக்காரு. பட் அதை நான் ஷோ பண்ணலை. அதேமாதிரி ரோஹித் சர்மா ஓரளவுக்கு 24, இந்த சைடில் பார்த்தோம்னா 28ன்ற மாதிரி ஆவரேஜ் இருக்கார். இப்போ டெல்லி பிளேயர்ஸுக்கான ஃபுல் ஸ்டாட் பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா எல்லாருமே ஆவரேஜான ஸ்டாட்ஸில் வந்து இருக்காங்க ஹெட் டு ஹெட்டில். ஸோ விக்கெட் வந்து நல்லா பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் சூரியகுமார் யாதவ் நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் ஆனால் அவர் ஒரு பிரேக்கு அப்புறம் வராரு. ஸோ ரிஷப் பந்த் எப்படி ஒரு பிரேக்கு அப்புறம் வந்தாரோ அதே மாதிரி தான் இவருக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றது அவ்வளோ தூரம் நல்லா எஃபெக்டிவாக ஆட முடியுமான்றது தெரில. பட் டேரெக்டாக கேப்டன்சினா கொடுத்துக்கோங்க ஆடினார்னா. ஹெட்வேட்டில் டேவிட் வார்னர் 43, ஸோ வென்யூவில் 59 ரன் ஆவரேஜும். பிருத்திவி ஷா 14 ரன் ஹெட்வேட்டில், வென்யூவில் 14 ரன்னும். மிச்சல் மார்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக 19 ரன் தான் ஹெட்வேட். ஸோ வென்யூவோட ஹெட்வேட் பார்க்குறப்பே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அந்தளவுக்கு வந்து பூராக தான் வந்து மிச்சல் மார்ஸ் பிருத்திவி ஷா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஸ்பெல்மே லூக் கூட்டு வந்தார்னா கண்டிப்பாக பிருத்திவி ஷா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஸ்விங் பண்ணுவார், கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கும். மிச்சல் மார்ஸ் சேம், இவருமே வந்து தொடர்ச்சி அவுட் ஆகிட்டு தான் இருக்கார். பட் பெரிய பிளேயரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்சி ஒன்று கொடுத்துக்கோங்க. சேஃப் டீம்ஸில் வேண்டாம். ரிஷப் பந்த் 29 நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் பேட்டருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கிரவுண்டுன்றதுனால அதை பயன்படுத்தி ரிஷப் பந்த் நல்லா ஆடுறதுக்கு பார்ப்பார். ஸோ வென்யூலையுமே 53 ரன் ஆவரேஜ் இருக்குது, ரீசன்ட் ஆவரேஜ். அக்ஷர் பட்டேல் பார்த்தோம்னா 12 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா நல்லா ஆடலாம். அப்படி பவுலிங் சான்ஸ் மட்டும் கிடைச்சா ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ்னால விக்கெட் எடுக்க முடியல. இசான் சர்மா 16 விக்கெட்டும் வென்யூவில் 3 விக்கெட்டும். கலீல் அகமது பார்த்தோம்னா ஹெட்வேட்டில் 6 விக்கெட், வென்யூவில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ ஓரளவுக்கு லெஃப்ட் ஆம் அந்த சீமர் இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்துவார். இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்டாட்ஸாக பார்க்குறத விட என்னோடதை ஃபுல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக ஆகாஷ் மத்வால் லோயஸ்ட் பர்சன்டேஜ், பியூஷ் சாவ்லா லோயஸ்ட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் லூக் வுட் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜ். கண்டிப்பாக சூரியகுமார் வந்தால் இங்கே ஹையஸ்ட் பர்சன்டேஜாக போயிடுவார். டிம் டேவிட் ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ். அப்போ இந்த 4 பேர் தான் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க.
இந்த சைடில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன அடித்தாலும் கிறிஸ்டின் ஸ்டப்ஸு, அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் போரேல், அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் விக்கெட்டே எடுக்கிறது இல்லை அவர், அதுக்கப்புறமா கலீல் அகமது, அப்படி இல்லாட்டி இஷாந்த் சர்மா யாராவது ஒரு ஆள் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து பிக்காக தான் இருப்பாங்க. அப்போ இந்த 8 பிளேயரில் கண்டிப்பாக 2லேருந்து 3 பிளேயரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாலே மற்ற சேஃப் பிக்ஸை எடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது லாஜிக்கலாக நம்ம யோசிச்சோம்னா இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிறப்போ லூக்வுட் ஆடினா அந்த இடத்துல சப்போஸ் ஆடினா சொல்கிறேன் மினிமம் ஒரு விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும், லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அதே செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பவுல் பண்ணால் பியூச்சாவில் விக்கெட் எடுத்துருவார், மினிமம் ஒரு விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகாஷ் மத்வால் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக விக்கெட்டுன்றது எடுப்பார். நல்ல ரிதமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமான ஒரு பிளேயர். அதேமாதிரி இங்கே பார்த்தோம்னா முகேஷ் குமார், அடுத்து தான் இஷாந்த் சர்மானால இனிஷியல் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா கலீல் அகமது ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை டெத்தில் வந்து கலீல் அகமது ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். அது ரோஹித் சர்மாவா இருந்தால் சப்போஸ் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் டிம் டேவிட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ். அப்போது ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு வந்து நீங்கள் கட் பண்ணுறப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதுவும் இந்த மேட்ச்சில் இனிஷியல் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ட். டாப் ஆர்டர் ஏர்லியாக கொஞ்சம் கஷ்டப்படலாம், கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கேம் மூவ் ஆன் ஆகலாம். பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்கிட்ட நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்த்துருக்காங்க. சூரியகுமார் யாதவ், அப்படி இல்லாட்டி திலக் வர்மா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, இந்த சைடில் ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், அப்படி இல்லாட்டி அபிஷேக் போரேல், ஏதோ ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ யாராக ஒரு ஆள் கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக கேப்டன்ஸ் கப்னா மிடில் ஆர்டர் பேட்டருக்கு வந்து கொடுத்துக்கோங்க, ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுமாதிரி டெத் பவுலிங்கில் ஆண்ட்ரிக் நாக்கியா தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார், நல்ல ஒரு பேஸில் பவுல் பண்ணுவார். அதேமாதிரி இங்கே பும்ரா, கோட்ஸி 2 பேர் டெத்தில் பவுல் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா எந்தளவுக்கு ஓவர் பவுல் பண்ணுவார்னு தெரியல, மேபி இப்போ ஓவர்ஸே பவுல் பண்ணாமல் கூட போகலாம், வெறும் பேட்டராக கூட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ டிம் டேவிட்டுக்கு முன்னாடியே வந்து ஆடுறதுக்கும் சான்ஸ்ன்றது ஹையஸ்ட் தான். பட் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியாவை ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம் கேப்டன் சாய்ஸுக்கு. இந்த மேட்ச்சில் ஸ்டாட்ஸ் படி இஷான் கிஷான் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பும்ராவை பார்த்து ஆடுறாங்க, அவருக்கு விக்கெட் கொடுக்காம கோட்ஸி அப்படி இல்லாட்டி மத்வாலுக்கு விக்கெட்டுன்றதை கொடுக்குறாங்க. பும்ராவை பார்த்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா டீமுமே. இதே தான் ஒரு சீசனில் ரஷீத் கானுக்கு எதிராக வந்து எல்லா டீமும் ஃபாலோ பண்ணாங்க. நரேனுக்கு எதிராகவும் ஒரு சில மேட்சஸில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஒரு சில சீசன்ஸில். அதேமாதிரி டேவிட் வார்னர் ஒரு டீசனான பிக்கு. மிச்சல் மார்ஸு கேப்டன் கப்னா போடுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ரிஷப் பந்த் ஒரு நல்ல ஆப்ஷன், ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது இவங்க எல்லாத்துட்டையுமே. சப்போஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் ஆண்ட்ரிக் நாக்கியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை லோ ஸ்கோரிங் கேமாக போகும், ஆர்ஆர் வெர்சஸ் எம்ஐ மேட்ச் எப்படி போச்சு அந்த மாதிரி போகும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேசிங் டீமுக்கு ஃபேவராக டீமை செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலியாகி மிடில் ஏதோ ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஆடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கேயும் டாப் ஆர்டர் காலியாகி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து முடிப்பாங்கன்ற கான்செப்டில் போட்டுக்கோங்க. அப்போ பவுலர்ஸாக அதிகமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பவுலிங் காம்பினேஷனில் நீங்கள் கேப்டன் வந்து கொடுக்கறது பெட்டராக இருக்கும். என்ன மாதிரி விக்கெட் வந்து பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரியல. 3 மணி மேட்ச்லையுமே இனிஷியலாக வந்து விக்கெட்ஸ்ன்றது போயிருக்கு, அதுக்கப்புறம் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டுன்றதை பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் லீக்லாம் ஓரளவுக்கு நல்ல டீம்ஸ் எடுத்து ஏதாவது 1 or 2 ட்ரம்ப் கார்டு பிக்ஸோ அப்படி இல்லாட்டி கேப்டனை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி போட்டு வந்து வின் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணதேவும் 4 மேட்சஸ்க்கு லக் இல்லைன்ற ஒரே காரணம் தான். பட் நான் கெஸ் பண்ணது எப்பவுமே 100% தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக தான் நான் கெஸ் பண்ணியிருந்தேன். பட் லக்குன்றது இல்லை, ஏன்னா நம்ம எடுக்கிற பிளேயர் இம்பேக்ட் பிளேயராக வந்து ஆட மாட்டுறாரு, இல்லை நம்ம எடுத்த பிளேயர் விக்கெட் எடுக்க வேண்டியது இம்பாக்ட் பிளேயர் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஸ்மால் லீக்கை 4 நாளைக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், ரிஷப் பந்த், அடுத்து அபிஷேக் போரேல், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். அப்போது இங்கே ஆஃப் ஸ்பின்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்துவாங்களா, தேவைப்படுமா அப்படின்னா, அப்படி தேவைப்பட்டால் அந்த லாஜிக்கில் யோசிச்சா டிம் டேவிட்டோ இல்லை திலக் வர்மாவோ பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். 1 or 2 overs போட்டு கூட விக்கெட் எடுக்கலாம். இங்கே இஷான் கிஷான், அதுக்கப்புறமா திலக் வர்மா, இவங்க 2 பேர் தான் வந்து மேலே லெஃப்ட் ஹேண்டர்ஸு. தேவைப்பட்டால் லலித் யாதவ்ன்ற பிளேயர் ஆடுனா மேபி ட்ரை பண்ணலாம். பட் அந்தளவுக்கு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறது இங்கே கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் முக்கியம், எப்படினாலும் விக்கெட்டுன்றதை எடுத்துருவார், அடிக்க போவாங்க. ஒரு விக்கெட்டாச்சும் குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுப்பார். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறப்பே கண்டினியூவாக விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். ஏன்னா இப்போ மிடில் டிம் டேவிட்டு, அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா, இவங்க எல்லாருமே ஹிட் பண்ண போவாங்க. அப்போ அந்த இடத்துல குல்தீப் யாதவ் வீசினார்னா யாராவது ஒருத்தர் விக்கெட்டாச்சும் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது ஐயாவே இருக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. லலித் யாதவ் ஆடினார்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனு, ஏதாவது ஒரு பிளேயருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வைஸாக முன்னாடி சில பேர் லோயஸ்ட் பர்சன்டேஜ்
டாப்பில் இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மிடில் இருக்கக்கூடிய பிளேஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். டெத் பவுலிங்கில் போடுறவங்க ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. டெத்தில் போட்டு கண்டிப்பாக 2-3 விக்கெட்டை வந்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம். ஸோ சேசிங் டீம் தான் ஜெயிப்பாங்கன்ற லாஜிக்கல் டீம் போட்டால் எந்த டீமாக இருந்தாலும் அந்த டீமுக்கு ஃபேவராக வந்து டீம்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டைப் ஆஃப் டீம்ஸ்ன்றதை எடுத்திருக்கேன், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூரியகுமார் ஆடுவாரான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி ஆட மாட்டார் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ சூரியகுமார் யாதவும் கிறிஸ்டின் ஸ்டப்ஸ் 2 பேருமே அதிரடியாக வந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ். 2 பேருக்குமே 6-4லேயே ரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேர் கேப்டன் கொடுத்து இங்கே லாஜிக்கலாக 2 கீப்பர் எடுத்திருக்கேன். இதில் ரிஸ்கி பிக் என்னென்னா, ஒன்று டேவிட் வார்னருக்கு பதிலாக பிருத்திவி ஷாவும், இன்னொன்று ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக டிம் டேவிட்டையும் எடுத்திருக்கேன். அப்போது சப்போஸ் அவங்க 2 பேர் இயர்லி அவுட் ஆகி இவங்க 2 பேரும் ஒரு 35+ அடிச்சுட்டா கூட ஓரளவுக்கு டாப்புக்கு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கிளிக் ஆனால் நெக்ஸ்ட்டு அக்ஷர் பட்டேல் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் லோயஸ்ட் பர்சன்டேஜ். அதேமாதிரி பவுலிங்கில் பும்ரா ஆகாஷ் மத்வால் 2 பேத்துக்கு பதிலாக இங்கே கோச்சி பியூஷ் சாவ்லா எடுத்திருக்கேன். இவங்களுமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். அதேமாதிரி இங்கே முகேஷ் குமாரையும் இஷாந்த் சர்மா எடுத்திருக்கேன். யார் யாருக்கு பதிலானா கலீல் அகமதுக்கும் ஆண்ட்ரிக் நாக்கியாவுக்கும் பதிலாக வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்களும் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு. சப்போஸ் அவங்க ஃபெயிலியர் ஆகி இவங்க விக்கெட் எடுத்தாலும் நம்ம டீம் டாப்பில் போகும். அப்போ இவங்க 2 பேரும் கிளிக் ஆகி இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாமே கிளிக் ஆகலாம். இந்த காம்பினேஷனை நீங்கள் எந்தெந்த பிளேயர் உங்கள் மைண்ட் செட்டுக்கு தோணுதோ அவங்கள எல்லாத்தையும் ஆட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மு ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் படி 2 பேரும் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேட்டிங்லையுமே அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸு கிளிக் ஆகும், ஒரு காம்படிஷன் மாதிரி ஆடுவாங்கன்ற ஒரு லாஜிக்கில். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன்டேஜ் வைஸாக சேஃபஸ்ட்டு பிக்ஸை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். பெரிய அளவில் எந்த ரிஸ்க்குமே எடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன்டேஜ் பிக்கு, சேஃபஸ்ட்டு ஒரு பிக். இது பர்சன்டேஜ் கம்மியான பிக்கு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன்டேஜ் பிக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் எப்படி வேணால் நம்ம மேக் பண்ணலாம். ஸ்லோ பிச்சுன்னு கூட மேக் பண்ணலாம். நீங்கள் SRH மேட்ச் பார்த்துருந்தீங்க, CSK மேட்ச்சில் ஒரு டீமே நான் ஸ்லோ பிச்சுனே போட்டே வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதில் டேரல் மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலி அந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு சில பிளேயரை மாற்றிருந்தாலே கிட்ட கிராண்ட் லீக்கே போயிருக்கலாம். அப்படி தான் வந்து நான் வீடியோலேயே வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ பேட் பால் 11 ஆப்பில் உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பாருங்கள், கிராண்ட் லீக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லீடர் போர்டுமே கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.